கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். உலகமே அவரை கெட்டவர்னு சொன்னாலும் கர்த்தர் நல்லவர், நல்லவர்தான். ஆமென் சொல்லலாம். சூழ்நிலைகள் அவரை கெட்டவர்னு சொல்லும், பிரச்சனைகள் அவரை கெட்டவர்னு சொல்லும், மனுஷர்கள் அவங்களை கெட்டவர்னு சொல்லுவாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் பேச்சை கேட்டு நம்ம மனசு அவரை கெட்டவர்ன்ட்டு சொல்ல வாய் வரைக்கும் வந்தாலும் கர்த்தர் அவரை கெட்டவர்னு சொல்ல நம்மளை விட மாட்டாரு. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மட்டும் தெய்வமா இருந்துகிட்டு கெட்ட ஆளா இருந்தா எத்தனை பேர் அவரை சாமின்னு ஏத்துக்குவீங்க? கர்த்தர் மட்டும் கடவுளாவே இருந்தாலும் அவர் ஒரு கெட்டவர், கெட்ட எண்ணம் பிடிச்சவர், கெட்ட புத்தி உள்ள ஆளு. எத்தனை பேர் அவரை ஏத்துக்குவீங்க? முடியாது. முடியாதுல்ல. கர்த்தர் மகா நல்லவர், மகா இரக்கம் உள்ளவர், மகா கருணை உள்ளவர். அப்படி இருந்தும் கர்த்தர் தெய்வமா இல்லைன்னா எத்தனை பேர் அவர்கிட்ட வருவீங்க? கர்த்தர் கடவுளா இருந்தும் அவர் நல்லவர் இல்லாத பட்சத்துல யாரு வர முடியாது அவர்கிட்ட. உண்மைதானே? கர்த்தர் பயங்கர ஐயோ அநியாயத்துக்கு நல்லவரா இருந்தும் அவர் ஒருவேளை கடவுளா இல்லைன்னா எத்தனை பேர் வந்திருப்பீங்க? இல்லைல்ல. பாத்தீங்களா? தெய்வம் பிளஸ் நல்லவர்ங்கிற காம்பினேஷன்ல நமக்கு கர்த்தர் தான் கையில கிடைச்சிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? நம்ம கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு யூனிக். அவர் தெய்வமா இருக்கிறாரு, அதே நேரத்துல சூப்பர் நல்லவர், 1 நம்பர் நல்லவர். அதான் அந்த வேர்டு ரொம்ப எண்ணத்தோட எப்பவுமே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை துதியுங்கள். அவர் நல்லவர் சொல்றதுக்கு முகாந்திரம் உண்டு. நம்ம ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கோம்? முகாந்திரம் இருக்கு. ஆமென் சொல்லலாமா? காலையில நம்ம பார்த்த ரீகேப், கர்த்தர்ட்ட வாலாட்டி ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. நம்ம வணங்குற தெய்வன்ட்ட வாலாட்டினா என்னது? வாலாட்டினா என்னது? வாலாட்டாதடா ஒட்டம் நறுக்கிடுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வணங்குகிற தெய்வத்திட்ட ஒருத்தன் வாலாட்டி ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை, சரித்திரமே இல்லை. ஒண்ணு வாழை அவர் ஒட்டம் நறுக்கிடுவாரு, சரிங்களா? ஒண்ணு வாழை ஒட்ட நறுக்கிடுவாரு. உதாரணம் வந்து யோனா நினிவேக்கு போடான் அப்படின்னா தர்சிஸ்க்கு போறான், வாலாட்டுறான், தர்சிஸ்க்கு போறான். அங்க போய் ஆண்டவர் கடல்ல கொந்தளிப்பை ஏற்படுத்தினாலும் அப்பயாவது உணர்ந்து ஐயான்னு திரும்பினான். பார்த்தா நான் செத்தாலும் சாவேன், நினிவேக்கு போக மாட்டேன், தூக்கி போடுங்கடாங்கிறான் கடல்ல. செத்தாலும் சாவேன், ஆனா அந்த ஆள் சொல்ற நினிவேக்கு நான் போக மாட்டேன் அப்படிங்கிறான். ஆண்டவர் பார்த்தாரு, ஓ துறை செத்துட்டாருன்னா இவர் நினிவேக்கு போக மாட்டாருக்கும், போடா தூக்கி போடுங்கடா, கொண்டு போறேன் பாருங்க அப்படின்ட்டு இவன் தூக்கி போடுறான், மீன் வயிற்றுக்குள்ள போறான், நினிவேக்கு போறான். ஆமேன். வாழை நறுக்குனாரா? நறுக்கிடுவார். இது ஒரு பக்கம். அவர்கிட்ட வாழாட்டினா ஜெயிக்க முடியாது, சரித்திரமே இல்லை. ஒரு பக்கம் வாழை நறுக்குவாரு, இன்னொரு பக்கம் உடம்ப விட்டு உயிரை எடுத்துருவாரு. ஜாக்கிரதை. நம்ம தேவன் வந்து கரண்ட் மாதிரி, ஒழுங்கா யூஸ் பண்ணீங்க சூப்பரா இருப்பாரு. கரண்ட் மாதிரி ஒழுங்கா நீங்க பயன்படுத்தணும். நீங்க வாட்டுக்க கையை போய் வச்சிங்க என்ன செய்யும்? மிக்சி வேற சொருகுனா மிக்சி ஓடும், உங்க வரல சொருகுனா நீங்க ஓடிடுவீங்க. சரிங்களா? கரண்ட் மாதிரி ஒழுங்கா பயன்படுத்தணும். தட் மீன்ஸ் அவற்றை நீங்க ஒழுங்கா நடந்துக்கணும். யூஸ் பண்ணணும்னா நீ அப்படி புரிஞ்சுக்கணும். தேவனை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு இசைஞ்சு நடந்தீங்கன்னா சூப்பர். அவரை மாதிரி ஒருத்தர் கிடைக்க மாட்டார். நீங்க வேற மாதிரி வந்தீங்கன்னா அவரை மாதிரி கோபக்காரரு யாருமே இல்லை. அவரை மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவரை மாதிரி பாசக்காரரு எவனுமே கிடையாது. அவரை மாதிரி கோபக்காரரு எவனுமே கிடையாது. ஆமேனா? அவர் எவ்வளவு பெரிய கோபக்காரரா இருந்தா நரகத்தை வச்சிருப்பாரு. கவனிச்சிங்களா? அவர் எவ்வளவு பெரிய பாசக்காரரா இருந்தா அவரே வந்து செத்துருப்பாரு. அவரே வந்து செத்திருக்கிறாருங்கிறது அவர் எவ்வளவு பாசக்காரன்னு காமிக்குது. அவர்
அவர் உண்டாக்கி வச்சிருக்கிற நரகத்தை பார்த்தா எம்மாடி எவ்வளவு பெரிய கோபக்காரர் அப்படின்னு காமிக்குது. அதனால பாசக்காரரும் அவர் தான், கோபக்காரரும் அவர் தான். பாசக்காரரா இருக்கிற அவரை கோபக்காரரா மாத்துகிற அந்த பவர் நம்மகிட்ட தான் இருக்கு. அந்த பவரை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்க, அது நம்மகிட்ட தான் இருக்கு. ஆமேனா? அதனால பார்வோன் கர்த்தர்ட்ட வாலாட்டினான். எகிப்து பார்வோன் விடமாட்டேன் விடமாட்டேன்னு சொன்னான். ஆண்டவர் வாழன் இருக்கல, என்ன பண்ணாரு? உயிர் எடுத்துட்டாரு, உயிர் தூக்கிட்டாரு. அதனால ஆண்டவர்கிட்ட பிளஸ் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற அந்த பிள்ளைகள்கிட்ட வாலாட்டி யாரும் ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயிக்க மாட்டாங்க. தைரியமா இருங்க. நீங்க ஒண்ணு ஆண்டவர்கிட்ட வாலாட்டி ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. அது மாதிரி ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருக்கு சான்ஸ் கொடுத்து ஒதுங்கி நிக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு முன்னால வாலாற்ற எவனும் ஜெயிக்க மாட்டான், ஜெயிக்கவே மாட்டான். ஒண்ணு நறுக்குவாரு, இல்ல தூக்கிடுவாரு. இது நடந்தே தீரும். ஆமேனா? அதனால இப்படிப்பட்ட ஆண்டவரை சார்ந்து வாழ்றது நமக்கு நல்லது, நமக்கு பாதுகாப்பு. இதை நம்ம காலையில பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? யாருக்கு ஞாபகம் இருக்கு காலைல உங்களுக்கு? எரேமியா 17:7 பார்த்தோம். சரி, பெரிய டாபிக், சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 10:19. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாழ்நாள் பூரா ஆண்டவர் நமக்கு படிக்கணும்ட்டு ஆசைப்பட்டு எழுதி கொடுத்த புஸ்தகம் வெறும் 66 புஸ்தகம் தான். எத்தனை புஸ்தகம்? வெறும் 66 புஸ்தகம் தான். அது ஒத்த புஸ்தகம் பைபிள். வாழ்நாள் முழுவதும், வாழ்நாள் முழுவதும். அதனால அதை எடுத்து அப்படி வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி 10:19 வாசிக்கலாமா? ம் ம் பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நீதிமொழிகள் 21:31. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிக்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு, சண்டை நாளுக்கு, போர் நாளுக்கு ரெடி பண்ணப்படும். சரிங்களா? எக்ஸாம்காக மாணவர்கள் ரெடி ஆகிறார்கள், ஆயத்தப்படுகிறார்கள். கரெக்டா? முடிவோ கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும். அடுத்து மத்தேயு 10:29. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல், அனுமதி இல்லாமல், கையெழுத்து இல்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழாது. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிய விற்கணும்னா அதுக்கு முதல்ல அடிச்சு கீழே கொண்டு வரணும். சும்மா அதுவா என்னை வித்துக்கொண்டு உட்காராத, கையில அடிச்சு கீழே கொண்டு வரணும். அப்படி அடிக்கிறதும் கீழே விழுவுறதும் அடிக்கிறவங்க கையில இல்ல, அவர் கையில இருக்கு. ஆயிலும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் விழாது.
ஆமென்னா? என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அடைக்கலான் குருவிய அடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொண்டு போகலாம். ஆனால் அது கீழே விழுவுறது தேவனுடைய கையில இருக்கு. இத வச்சுக்கிட்டு ஆண்டவர் நம்மட்ட என்ன பேசுறாரு அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு, நோய் குணமாகுறதுக்கு பணம் ஹெல்ப் பண்ணும். பணம் என்ன செய்யும்? ஹெல்ப் பண்ணும். ஆனா நோயை அது குணமாக்காது. இதான் பாயிண்ட். பணம் சப்போர்ட்டா இருக்கும், ஹெல்ப் பண்ணும். ஆனா நோயை அது குணமாக்காது. ஆபரேஷன் நடக்க டாக்டர்ஸ் உதவியா இருப்பாங்க. ஆனா என்ன செய்ய முடியாது? ஆபரேஷன் என்ன பண்ண முடியாது? சக்சஸ் பண்ணி காட்டுறதா மருத்துவர் கையில கிடையாது. அதனாலதான் மருத்துவரே சொல்லுவாங்க, நாங்க ஆபரேஷன் பண்றோம், முடிவு அவர் கையில இருக்கு, உங்க கடவுளை நீங்க வேண்டிக்கிங்க அப்படிம்பாங்க. சொல்றாங்களா? இதான் மருத்துவருடைய ஸ்டேட்மெண்ட். சரிங்க, நோய் குணமாகறதுக்கு பணம் உதவி செய்யும், ஆனா நோய் அது குணமாக்காது. அப்ப எப்படிங்கன்னா, கர்த்தர் தான் குணமாக்குவார். அவர் தான் குணமாக்குவார். அங்க என்னன்னா, யுத்த நாளுக்கா குதிரை ஆயத்தமாக்கப்படுது. ஆனா ஜெயம் கர்த்தரால் வரும். பணம் எல்லாத்துக்கும் கொடுக்கப்படுது. ஆனா ஜெயம் கர்த்தரால் வரும். அதனால இது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படி சொல்ல வரேன்னா, ஹெல்ப் பண்றது ஹெல்ப் பண்ணதான் செய்யுமே தவிர அது ரிசல்ட்டை கொண்டு வராது. நாம படிக்கிறோம், எல்லாம் பண்றோம், பரீட்சை எழுதுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா முடிவு அப்படிங்கிறது கர்த்தர் கையில இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும், எழுதணும். ஆமென். இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, என்னதான் படிச்சாலும் என்னதான் நம்ம எழுதினாலும் ரிசல்ட் என்னமோ தேவனுடைய கையிலிருந்து வர்றதுனால தேவனுக்கு பயந்து நாம வாழணும், நடந்துக்கணும். அதுக்கு தான் சொல்ல வர்றார். நான் படிச்சிருவேன், நான் எழுதிருவேன், எனக்கு மார்க் வந்துடும் அப்படி சொல்றதுனால ஒண்ணுமே நடக்காது. தேவன் முடிவெடுக்கணும். ஆமென். நம்ம அவருடைய கையில இருக்கிறதுனால நாம அவருக்கு அடங்கி நடக்கிறது நமக்கு அவசியமா இருக்கு. நீங்க கையில இல்லாதவனும் அவர் கையில தான் இருக்கிறான், கையில இருக்கிறவனும் அவர் கையில தான் இருக்கிறான். மீறி எல்லாம் இங்க யாருமே இல்லை. ஆமென்னா? சரி. அதே மாதிரி ஒருத்தன் திருந்துறதுக்கு நாம உதவி செய்யலாம், ஆனா நம்மளால அவனை திருத்த முடியாது. சிஸ்டர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இதை. ஒருத்தன் திருந்துறதுக்கு நாம ஹெல்ப் பண்ணலாம். தம்பி இப்படி போகாத, தம்பி அப்படி செய்யாத, ஐயோ இது வேண்டாம், இது நல்லதுன்ட்டு நாம ஆலோசனை கொடுக்கிறோம் இல்லைங்களா? புத்திமதி. இது அவனுக்கு கொடுக்கிற ஹெல்ப். நாம ஹெல்ப் பண்ணலாம், ஆனா அவனை திருத்த முடியாது. பணம் எப்படி எல்லாத்துக்கும் உதவி செய்யுமோ அதே மாதிரி நாமளும் ஒருத்தர் திருந்துறதுக்கு ஹெல்ப்பா இருக்கலாம், ஆனா நம்மளால அவனை திருத்த முடியாது. அப்புறம் அவரால் தான் திருத்த முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நாம ஆலோசனை கொடுக்க முடியும், புத்திமதி சொல்லணும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பக்கம் புத்திமதி, இன்னொரு பக்கம் காதை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி திருத்துறதுக்கு உள்ள வந்துருவோம். நம்ம திருத்த முடியாது. அப்ப அதே மாதிரி ஒருத்தன் ரட்சிக்கப்படுறதுக்கு நாம ஹெல்ப் பண்ணலாம். சுவிசேஷம் சொல்றோம், சத்தியத்தை பேசுறோம், சபைக்கு வாங்கன்னு சொல்றோம், நிறைய சொல்றோம். இதெல்லாம் நாம அவங்க மீட்கப்படுறதுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு பண்ற ஹெல்ப். ஆனா ஒருத்தனை கூட நம்ம ரட்சிக்க முடியாது, ரட்சிக்கவே முடியாது. நம்பலாம் அந்த விஷயத்தெல்லாம். அப்ப எப்படியாவது அந்த பிரதர் நானு ரட்சிக்கணும் பிரதர், தப்பு பிரதர், நான் டார்கெட் வச்சிருக்கேன், இந்த மனுஷனை ரட்சிப்புக்குள்ள நடத்தியே தீர்வேன், தப்பு. உங்களால ரட்சிக்க முடியாது. ஏன் தெரியுமா? உங்களையே உங்களால ரட்சிக்க முடியாது. உண்மையா இல்லையா? உங்களையே உங்களால காப்பாத்திக்க முடியாத ஆட்கள் நீங்க எப்படி அடுத்தால காப்பாத்துவீங்க? முடியாது.
அப்ப ஒருத்தருக்கு நாம ரட்சிப்பை சொல்லும் போதோ, சுவிசேஷத்தை சொல்லும் போதோ, சபைக்கு வாங்கன்னு அழைக்கும் போதோ, ஆண்டவரை பத்தி பேசும் போதோ, இந்த மைண்ட் செட்டோட அவங்கள நீங்க டீல் பண்ணணும். பண்ணிருவேன், சாதிச்சிருவேன் டீல் பண்ணக்கூடாது. அப்படி பண்றதுனால தான் நீங்க வந்து வெக்ஸ் ஆயிடுறீங்க, ஏமாந்து போயிடுறீங்க, தோத்து போயிடுறீங்க, சோர்ந்து போயிடுறீங்க, விட்டுட்டு போயிடுறீங்க. ஆமேனா? திருத்துறது யாரு கையில இருக்கு? திருத்துறதுக்கு ஹெல்ப் யாரு கையில இருக்கு? நம்ம ஹெல்ப் பண்றோம். ஆண்டவர் என்ன செய்வாரு? திருத்தணும், திருத்தாதெல்லாம் அவர் எடுக்கிற முடிவு. ஒரு மனுஷனை இழுக்கணும், விடணுங்கிறதெல்லாம் அவர் எடுக்கிற முடிவு. நீங்க போய் அவருக்கு எழுதி கொடுக்க முடியாது, நீங்க அந்த வேலையை செய்யவும் முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? உதவியா இருக்க முடிஞ்சது முடிவு தருகிற தேவனை போல நடந்து கொள்வது அது எவ்வளவும் தகாது. பணமா இருக்கட்டும், ஆஸ்தியா இருக்கட்டும், நாமளா இருக்கட்டும், நாம எல்லாமே ஹெல்ப்பர். ஹெல்ப்பா இருக்கிற நாம தேவன் செய்ய வேண்டிய வேலையை நாம செய்ய முடியாது, செய்யக்கூடாது. முடிவை தேவன் தருவார், ஹெல்ப்பை நாம செய்யலாம். சொல்லுங்க. ஆமா, நாம வந்து ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பர், சப்போர்ட்டர், அவ்வளவுதான். அதோட நிற்கணும். முடிவை தேவன் தருவார். கர்த்தர் நல்லவர். அடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:13. நீதிமொழிகள் 28:13. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் நல்லாவே இருக்க மாட்டான். தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் கிருபை பெறுவான். சரிங்களா? ஒண்ணு மறைக்கிற குரூப்பு, இன்னொன்னு மறைக்காம அறிக்கை செஞ்சு அப்புறம் விட்டு விடுகிற குரூப்பு. ரெண்டு குரூப்பை பத்தி இங்க சாலமன் எழுதுறாரு. சரி, முதல் குரூப்பை வேண்டாம். ரெண்டாவது குரூப்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம், பாவத்தை அறிக்கை செய்யறான் அப்படின்னா அது எதை காட்டுதுங்கிறத புரிஞ்சுங்க. ஒருத்த வந்து பாவத்தை அறிக்கை பண்றான் அப்படின்னா தான் செஞ்சது பாவம் அப்படின்னு முதல்ல ஒத்துக்கிறான். அதான உண்மை. ஒருத்த பாவத்தை அறிக்கை செய்யறான்னா தான் செஞ்சதை பாவம்னு முதல்ல ஒத்துக்கிறான். நம்பர் 1. ரெண்டாவது, அந்த பாவத்தை ஒத்துக்கிட்டது மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட பாவத்தை தான் செஞ்சதுக்காக மனம் வருந்துறான். முதல்ல உணர்றான், அப்புறம் வருந்துறான். இந்த ரெண்டையுமே பாவத்தை ஒருத்தன் அறிக்கை செஞ்சானா நமக்கு காமிக்குது. ரெண்டாவது, விட்டு விடுகிறவனோ அப்படின்னா இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறத குறிக்குது. இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். சரி, இப்ப நான் சொன்ன அந்த வியாக்கியானத்தோட அந்த வசனத்தை யார் சொல்றது? தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். பரவாயில்லையே. இப்ப விளக்கம், பாவத்தை அறிக்கை செய்யறதுனா விளக்கம் சொல்லியாச்சா? விட்டு விழுகிறவனா விளக்கம் சொல்லியாச்சா? சொன்ன விளக்கத்தின்படி அப்படி பேசுங்க அப்ப அந்த வசனத்தை. இதான் ட்ரைனிங். சண்டே ஈவினிங் வந்துட்டு ட்ரைனிங் செஷன், மார்னிங் வந்துட்டு வேற செஷன், ஈவினிங் எல்லாம் இந்த மாதிரி டீச்சிங்ல போயிட்டு இருக்கும். சொல்லுங்க. நான் 1ஆம் கிளாஸ் பாடமா நடத்துறேன், இல்லை நீங்க எல்கேஜி பிள்ளைகளா? எல்லாமே தெரிஞ்ச பிள்ளைங்க, விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க. நான் சொன்ன விளக்கத்தை அப்படியே போட்டு சொல்லுங்க பார்ப்போம். யார் சொல்றது? அறிக்கை செய்துனா என்னது? என்ன விளக்கம்? சொல்லலாமா? நானும் சொல்லிருச்சா? வசதியா போயிடும். தன் பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்ங்கிற அந்த வசனத்தை வாசிங்கன்னா, எங்கேயாவது எழுதி போட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னா, நான் சொன்னபடி அதை புரிஞ்சுக்கணும். செஞ்சது பாவம் என்று உணர்ந்து அதற்காக வருந்தி
இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுப்பவனோ இரக்கம் பெறுவான். யார்தான் இரக்கம் பெறுவா? தான் செஞ்சதை பாவம்னு ஒத்துக்கிட்டு அதுக்காக வருந்தி இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் பிரதர், இவன் தான் கிருபை பெறுவான், இரக்கம் பெறுவான். அப்ப தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவானா? இப்ப நீங்க சொல்லுங்க. வண்டி நல்லா ஓடுது. முதல்ல வருந்துறதுக்கு முன்னாடி செஞ்சது பாவம்னு ஒத்துக்கணும். ஒத்துக்காத எப்படி வருந்துவான்? இன்னைக்கு ஒத்துக்காதான பிரச்சனையே. இன்னைக்கு பிரச்சனை என்ன? பாவம் செய்வாங்க, ஆனா பாவம் செய்யறது பாவம்னு ஒத்துக்க மாட்டாங்க. தப்பு செய்வாங்க, செய்யறது தப்புன்னு ஒத்துக்க மாட்டாங்க. இதுதானே பிரச்சனை. அப்ப முதல்ல பாவம்னு உணரணும், ரெண்டாவதா வருந்தணும், மூணாவது ஒத்துக்கணும், வருந்தணும், மூணாவது செய்ய மாட்டேன்ட்டு முடிவு எடுக்கணும். அதுதான் உண்மையாவே நீங்க வருந்துறீங்கிறத காட்டுது. வருந்துறாங்க இல்ல செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லணும். இந்த மூணுமே இருந்தா இரக்கம் பெறுவீங்க. என்னென்ன இருக்கணும்? ஒத்துக்கணும், வருந்தணும், செய்ய மாட்டேன்னு முடிவு எடுக்கணும். இவன் தான் தேவனிடத்துல கிருபை வருவான். இப்படி நமக்கு சொல்லி தராதனாலதான் அறிக்கை செய்யுங்க பிரதர். அறிக்கை செய்ய என்னத்தை அறிக்கை செய்ய? பாஸ்ட் சொல்றாரு, நம்ம சொல்லிடுவோம் பாவத்தை அறிக்கை செய்யணும்னு சொல்லிட்டு இங்கிட்டு அறிக்கை பண்ணிட்டு அங்கிட்டு போய் அழகா பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம அறிக்கை செய்ய என்னத்தை அறிக்கை செய்யணும்? ஓகே, அப்படி பாவத்தை இந்த மாதிரி பாவம் செஞ்ச ஆண்டவரேன்னு சொல்லிட்டா நமக்கு இறக்கம் கிடைக்கும் போல. நாளைக்கு போய் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு பாவத்தை செஞ்சுன்னு சொல்லிட்டா இறக்கம். பார்த்தீங்களா? தப்பு தப்பா ஏன் நம்ம போதிக்கிறனால தான் தப்பு தப்பா வர்றாங்க விசுவாசிகள். முதல்ல உணரணும், ரெண்டாவது வருந்தணும், மூணாவது செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். இவனுக்கு ஆண்டவர் தமது கரத்தை நீட்டுறார். அதான் இரக்கம் பெறுவான். ஆமென். ரெண்டாவது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, குற்றத்தை ஒத்துக்கிட்டதுனால நாம உண்மையாளன் அப்படின்னு விளங்கலாமே தவிர, நாம யாரு? குற்றத்தை ஒத்துக்கிட்டா நாம யாரு? இல்ல பிரதர் தப்பு பண்ணாரு தான், ஆனா பாருங்க அந்த தப்புன்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு நாம தப்ப ஒத்துக்கிட்டதுனால, குற்றத்தை ஒத்துக்கிட்டதுனால நாம உண்மையாளன் அப்படின்னு விளங்கலாமே தவிர நாம நிரபராதி ஆக மாட்டோம். கவனிங்க, முக்கியமான வார்த்தை அது. நாம செஞ்ச குற்றத்தை தப்புன்னு ஒத்துக்கிட்டதுனால நாம நிரபராதினா ஆக மாட்டோம். உண்மையா இல்ல பிரதர் உண்மையா இருக்கிறார், தப்ப ஒத்துக்கிட்டார், பிரதர் உண்மையா இருக்கிறார் அப்படிங்கிற பேர் வாங்கலாம். ஆனா அதுக்காக நம்ம நிரபராதி கிடையாது, அதனால நமக்கு மன்னிப்பும் கிடைக்காது. கரெக்டா? செய்த குற்றத்துக்காக வருந்தி, ஒத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, செய்த குற்றத்துக்காக வருந்தி இனி அப்படி இருக்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தால் மட்டும்தான் மன்னிப்பு கிடைக்கும். மன்னிப்பு எப்ப கிடைக்கும்? தப்ப ஒத்துக்கிட்டதுனால மன்னிப்பு இல்ல, ஆண்டவர்கிட்ட தப்ப ஒத்துக்கிட்டு வருந்தி இனி செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மூணாவது ஸ்டேஜுக்கு வந்தாதான் மன்னிப்பு கிடைக்கும். கிடைக்குமா? கிடைக்குமா? அப்ப சிலுவையில மன்னிப்பு எப்படி கிடைக்குது? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஞானஸ்நானம் எடுக்கிறோம் இல்லையா? இப்ப சொல்லுங்க, நீங்க எடுத்தது ஞானஸ்நானமா, நிஜ ஞானஸ்நானமா, போலி ஞானஸ்நானமான்னு சொல்லிடலாம். நிஜ ஞானஸ்நானம் ஒன்று இருக்கு, டூப்ளிகேட் ஞானஸ்நானம் ஒன்று இருக்கு. புரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் என்ன ஞானஸ்நானம்? டூப்ளிகேட் இருக்கு. இதுல மட்டும் இல்ல, நெஜ அந்நிய பாசைன்னு ஒன்று இருக்கு, டூப்ளிகேட் அந்நிய பாசையும் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்க? அப்படிலாம் இங்க வந்தா கேள்விப்படுவீங்க. நெஜ அந்நிய பாசன் ஒன்று இருக்கு, அதே நேரத்தில் டூப்ளிகேஷன் ஒன்று இருக்கு. நம்புங்க நான் சொல்றத.
நிஜ சபைன்னு ஒண்ணு இருக்கு, டூப்ளிகேட் சபைன்னு ஒண்ணு இருக்கு. நம்புங்க. நிஜ ஊழியன் ஒருத்தர் இருக்கிறான், டூப்ளிகேட் ஊழியன் இருக்கிறான். நம்புங்க. ஏங்க அப்படின்னா பிசாசு இருக்கிற வரைக்கும் இது தலையெழுத்து. டூப்ளிகேட் இருந்துதான் ஆகும். ஒரிஜினல் வந்தோடனே பிசாசு டூப்ளிகேட் உள்ள விழுந்துருவான். ஏன்னா ஒரிஜினலா இருக்க தெய்வத்துக்கே என்ன இருக்கு? கர்த்தருக்கே டூப்ளிகேட் இங்க இருக்கு. நம்புறீங்களா? இல்ல நம்ப மாட்டீங்க. தெய்வத்துக்கே டூப்ளிகேட் இருக்கா இல்லையா? கர்த்தர் மட்டும்தான் உலகத்துல தெய்வமா, இல்ல வேற யாரும் தெய்வமா இருக்காங்களா? இங்க இருக்காங்கல்ல. எப்படி எப்படி எங்க அவருக்கே டூப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. அப்புறம் ஞான ஸ்நானத்துக்கு, அந்நிய பாசைக்கு, சபைக்கு, ஊழியனுக்கு என்ன கேட்கவா வேணும்? நம்ம இருக்கு. நம்புங்க நம்புங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ட்ரைனிங் இருக்கு. நிஜ அந்நிய பாசை, நிஜ ஞான ஸ்நானம், நிஜ சபை என்ன, நிஜ ஊழியம் இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு பெரிய டாபிக்கே இருக்கு. அது பின்னாடி பார்க்கலாம் நம்ம. ஆனா முதல்ல இப்ப நம்புங்க அப்படி இருக்குன்ட்டு. ஓகே. அதனால தவற உணர்ந்து 3 சொல்லுங்க முடிப்போம். ஒத்துக்கணும், உணரணும், செய்ய மாட்டேன்னு சொல்லணும். இப்படி இந்த 3 ஸ்டேஜ் வந்தா மட்டும் யாரையுமே நம்புங்க. இல்ல ஒத்துக்கிட்டேன் பிரதர், நம்பாதீங்க. கர்த்தர் நல்லவர். முடிக்க போறோம். சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசையினால பாவத்தை தவிர்க்கிற விசுவாசிகளை விட, கேள்வியை கட்டுறோமே அவங்ககிட்ட தான் கேட்கணும் கேள்வி. கவனிங்க. என்ன நீங்க எதுக்கு பாவம் செய்யாம இருக்கீங்க? எதுக்காக பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு அந்த நினைப்பு வருது? கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். சரி, அப்படி நீங்க பாவம் செஞ்சுட்டா அவர் கணக்கு கேட்கிறாரு இல்லைங்களா? கணக்கு கேட்டு கடைசியில் உங்களுக்கு மார்க் போடுவார் இல்லையா? அப்படிதானே? மார்க் போட்டு நீங்க ஃபெயில் ஆயிருவீங்க. எங்க போவீங்க? சரி, நான் அப்படி கேட்கிறேன்னு, ஒருவேளை ஆண்டவர் உங்களை கணக்கு கேட்டு நீங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாலும் சர்ரா அப்படின்னு உங்களை பரலோகத்திலே வச்சுக்கிறேங்கிறாரு. என்ன செய்வீங்க? அப்பாடி. அப்ப ஆண்டவர் கணக்கு கேட்கறது உங்களுக்கு ஒரு காரியமா இருக்குமா என்ன? ஆண்டவர் கணக்கு கேட்பாருன்னு பயப்படுவீங்களா? எங்க ஆண்டவர் உங்களுக்கு கணக்கு கேட்டுட்டோம். கேட்டுட்டு நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஃபெயில் ஆயிருங்க. ஆனா கூட பரவாயில்ல, ஓரமா தரையில உட்காந்துக்கடா பரலோகத்துல அப்படி சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் கணக்கு கேட்கறத குறித்து உங்களுக்கு பயம் இருக்குமா? இருக்காதா? எங்க ஆண்டவர் உங்ககிட்ட கணக்கு கேட்டாலும், அந்த கணக்குல நீங்க முட்டை மார்க் வாங்கிட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு பரலோகத்தை தான் தரப்போறாரு. அப்படின்னா நீங்க ஆண்டவர் கணக்கு கேட்கறத நினைச்சு பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்களா? ஏன் பயப்பட மாட்டீங்க? ஏங்க பயப்பட மாட்டேங்கிறீங்க? கரெக்டா பேசுங்க. ஏன் பயப்பட மாட்டேங்கிறீங்க? ஏங்க அவர் கணக்கு கேட்டாலும் கேட்காட்டினாலும் பரலோகம் ஐயாக்கு இருக்கியா? அப்படிதானே? அப்ப கணக்கு கேட்பாரேங்கிறதுக்காக நீங்க பாவம் செய்யாம இருக்கல, நரகத்துக்கு போயிருமே பிரதர். அப்படிதானே? நரகத்துக்குலாம் போவோம் பிரதர். அதனாலதான் நாங்க அதான் கரெக்டான வார்த்தை. கணக்கு கேட்கறது மேட்டரே கிடையாது. நம்ம நரகத்துக்கு போயிடும் பிரதர். அதான் பாருங்க, நான் கொஞ்சம் பாவம்னா செய்யாம இல்ல, கொஞ்சம் பார்த்து செய்யறேன். எப்படி? கொஞ்சம் சின்ன சின்ன பாவமா பார்த்து செஞ்சுக்கிறேன், கொஞ்சம் பேசலாம் கொஞ்சம் பார்த்து பயப்படுறேன். அப்படிதானே? சரி, அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசையில எப்படியாவது நம்ம பரலோகத்துக்கு போகணும்டா, இந்த பாவம் செய்யக்கூடாது
அப்படி பாவம் செய்யாம இருக்கிறதுல நரகத்துக்கு போயிடக்கூடாது அடி நரகத்துக்கு போயிடக்கூடாது. நம்ம இதுதான் பாவம் செய்யாம இருக்கோம். என்ன ஒரு அருமையான விசுவாசிகள் திருமணம்னா, நரகத்துக்கு போக கூடாதேன்னு பாவம் செய்யாம இருக்கிறோமே தவிர சொர்க்கத்துக்கு போயிடணுமேன்ட்டு பாவம் செய்யாம இருக்கணும். நம்ம இதெல்லாம் மாறணும். இன்னும் சில விசுவாசிகள் டிப்ஸ் சொல்லி முடிப்போம். சொர்க்கத்துக்கு போவேனா என்னன்னு எனக்கு தெரியாது பிரதர் உறுதியா. எப்படி நான் சொர்க்கத்துக்கு போவேனா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உறுதியா சொல்ல தெரியாது பிரதர். ஆனா நரகத்துக்கு நான் சத்தியமா போக மாட்டேன் பிரதர். என்னடா பேசுறீங்க? சத்தியமா போக மாட்டேன். ஐயோ நீ நரகத்துக்கு சத்தியமா போக மாட்டேன். நான் அப்படியே வேற எங்க போவேன்? எங்க போவேன்? நரகத்துக்கு நான் கண்டிப்பா போக மாட்டேன் பிரதர். ஏசு அனுப்ப மாட்டா பிரதர். சரிட்டு அப்ப எங்க போவேன்? அது தெரியல பிரதர். குழப்புறியே. ஒன்று நரகத்துக்கு போகணும், இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போகணும். மூணாவது இடம் நீ ரெடி பண்ணி வச்சிருக்கியா? எங்கேயும் ஏதாவது ஒண்ணு உறுதியா சொல்லு. நரகத்துக்கு போக மாட்டேன்ட்டு வீராப்பா சொன்ன அப்படின்னா அப்ப பரலோகத்துக்கு போக உறுதியா சொல்லு. இல்ல அது டவுட்டு. அப்ப எனக்கு தெரியும் நீ பரலோகத்துக்கு போறதுக்கு போக வேண்டிய உறுதியா சொல்லல அப்படின்னாலே நீ நரகத்துக்கு போக மாட்டேன்னு உறுதியா சொல்ற பத்தி அது பொய். நீ நடிக்கிற. உனக்கே சந்தேகம். எவனுக்கு பரலோகத்துக்கு போவோங்கிற உறுதி இல்லையோ டவுட்டு தான். அந்த கேஸ் டவுட்டு தான். நிச்சயம் வரணும். ஜீசஸ் இன்னைக்கு வந்தா கண்டிப்பா போவோம்ப்பா. முடியுமா? சொல்ல மாட்டான். சொல்ல முடியாது. யோவான் 15:5 வராத யாராலுமே நிச்சயத்தோட உறுதியோட சொல்லவே முடியாது, இன்க்ளூடிங் மீ. அதில் வந்ததுனால தான் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக நான் சொல்லுவேன். கேரண்டியா நான் போவேன். எனக்கு தெரியும். ஆமேனா? அப்ப சொர்க்கத்துக்கு போவேனா என்னன்னு எனக்கு தெரியாது பிரதர். ஆனா நரகத்துக்கு கண்டிப்பா போக மாட்டேங்கிற அந்த மாதிரி விசுவாசிகள்லாம் பேசுற பார்த்தா ஆச்சரியமா இருக்கு எனக்கு. எப்படித்தான் பேசுறாங்கன்னே தெரியலையே, என்னதான் ட்ரைனிங் தெரியலையேன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் நரகத்தின் கொடுமைக்கு முன்னால, நரகத்தோட அக்கினி, அந்த தகிக்கிற அந்த வேதனைக்கு முன்னால, கொடுமைக்கு முன்னால வரப்போது மகா உபத்திர காலம் வரப்போகுது. 666 AI வரப்போகுது. ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு, வரப்போகுது. அப்போ உங்களுக்கு முத்திரையை தரிக்கல அப்படின்னா சோறு கிடைக்காது. என்ன கிடைக்காது? ரூபா கிடைக்காது. சிலிண்டர் வீட்டுக்கு வராது. வீட்டு வாடகைக்கு உங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் ட்ரெஸ் கிடைக்காது. சரண போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. காய்கறி கத்திரிக்காய் வாங்க முடியாது. முத்திரை இருந்தாதான், முத்திரை இருந்தாதான் உங்களுக்கு குடிக்க தண்ணியே கிடைக்கும். சரியா? இது என்ன காலம்? அது மகா உபத்திர காலம். உபத்திர காலம் இல்ல, மகா உபத்திர காலம். இந்த மகா உபத்திர காலம் இருக்கு இல்லையா, நரகத்தினுடைய கொடுமைக்கு முன்னால இந்த மகா உபத்திர காலம் தோத்து போயிடும். புரிஞ்சுக்குங்க. நரகத்தினுடைய கொடுமையை முதல்ல புரிஞ்சுக்குங்க. நரகத்துல இருக்கிற கொடுமை, நரகத்தினுடைய கொடுமையை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கு நரகத்துக்கு முன்னால இனி வர இருக்கிற மகா உபத்திர காலம் ஒண்ணுமே இல்லை, தோத்துரும். கவனம், தோத்துரும். யோசிச்சு பாருங்க. நீங்க பெத்த பிள்ளை உங்க கண்ணு முன்னாடியே சாப்பாடு இல்லாம சாகும், என்ன செய்வீங்க? அப்ப என்ன செய்வீங்க? தரிச்சுக்கிறையா, போட்டுக்கிறையா, சீல் அடிங்கியா, என் பிள்ளை சாகுதியா, ஐயா ஒரு வாய் தண்ணி குடிங்கய்யா, மடமனு சீல் அடிச்சிருவாங்க. சீல் அடிச்சா ஓவர், முடிஞ்சு, நீ நரகத்துக்கு போகணும். புரியுதுங்களா? அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், சீல் அடிச்சு இங்க 2 வாய் தண்ணி குடிக்கிறதுக்கு பேசாம சீல் அடிக்காம இந்த கொடுமைய சந்திச்சு செத்துடலாம். ஏன்னா சீல் அடிச்சுட்டா நரகத்தின் கொடுமை மோசமா இருக்கு. அந்த கொடுமைக்கு இந்த கொடுமை தாவிலை. ஆமேனா? அதனால கொஞ்சம் சொர்க்கம், பரலோகம், நரகம் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இனி வருகிற உபத்திர காலம், மகா உபத்திர காலம் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க.
ஏசப்பா வரிகளை போனா ரொம்ப சந்தோஷம் தானே நானும் சொல்றேன். நான் வேண்டாம்னா சொல்றேன், பிடிச்சா வச்சிருக்கேன். போகணும் தான் நான் நினைக்கிறேன், அதை தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆனா விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்களே. நரகத்துக்கு போக மாட்டேன் பிரதர், கண்டிப்பா போக மாட்டேன். யாரு சொன்னது? ஏன் விட மாட்டேன் பிரதர். அப்ப பரலோகத்துக்கு கொஞ்சம் டவுட் தான் பிரதர். இது என்ன பேச்சுன்னு புரியல. இப்படி பேசுற ஆட்கள் அப்படியும் பேசுறாங்க. ஏசப்பா வந்துடும், ஏசப்பா வருவார், நம்ம போவோமா? ஏசப்பா வருவார், வரமாட்டான்னு சொல்லல. ஆஹ் ஆமா, சிப்பு சிப்பு. ஆமா, போடக்கூடாது. ஆமா, இருக்கக்கூடாது. அப்படி அதுக்குள்ள அவன் ஆர்டர் வரலாம், போய் பரலது போய் கூட்டு வந்துடணும். வர சிப்பு போட போறாங்க, வந்துருங்கன்ட்டு. சரிங்களா? சரி, அது ஒரு டாபிக்கா பேசுவோம். 666 பத்தி பேசலாம் நம்ம. அது நிறைய யதார்த்தங்களோட பேசணும். நான் ட்ரெண்டுக்கு போயிட்டு இருக்கு, இது கரெக்டா அதுக்கு தான் போகுது. கரெக்டா அங்க போய் உட்காரும். சரிங்களா? இது எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வெளிப்படுத்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிளியரா போயிட்டு இருக்கு. அதனால பைபிள் பொய் அல்லை, சொன்னது சொன்னதுதான். எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டாரு. என்ன செஞ்சாரு? இப்படி ஒருத்தன் வர்றான்டா, இப்படி கஷ்டம் வருதுடா, கவனண்டான்னு எழுதி கொடுத்துட்டாரு. பார்த்து கண்டு எழுதி கொடுத்து வைத்திருக்கிறார். அதனால தப்பவே தப்பாது. ஏஐங்கிறதுலாம் செம டாபிக், அப்படி போயிட்டு இருக்குது. கவனம். சரிங்களா? அதனால இனிமே ஏன தோணும் வந்தோமா, 4 காசு சம்பாதிச்சோமா, ஆஸ்தி வாங்கணுமா, பக்கத்துல இடத்த வாங்கணுமா, வீடை கட்டணுமா, இப்படியே இதுலயே கவனம் இருந்துச்சு வச்சுங்களேன், கஷ்டம். கொஞ்சம் ஆண்டவர் பக்கம் கவனமா இருங்க. யார் பக்கம்? ஆண்டவர் பக்கம். அவங்களுக்கு வீடு இருக்கு, எனக்கு வீடு இல்லை. அவங்க டிவி இருக்கு, நம்ம டிவி இல்லை. இதிலே கவனம் வைக்காதீங்க, ஆண்டவருக்கு கவனத்தை வைங்க. நீங்க வருகிற காலம் குடிய காலமா இருக்கு, கவனமா இருங்க.